அனைவருக்கும் வணக்கம். பாண்டவர்கள் காட்டுல வனவாசம் செய்த சமயம். அப்போ அவங்கள பார்க்கறதுக்காக முனிவர்கள், பக்தர்கள் எல்லாரும் வருவாங்க. அதிதி தேவோ பவ என்கிற தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் பாண்டவர்கள். பசியோட வர யாரையும் வெறும் வயிற்றோட திருப்பி அனுப்புறதே கிடையாது. ஆனா காட்டுல அவங்களுக்கு ஒரு வருத்தம், உணவுக்கு எங்க போக, காடாச்சே. அதனால எல்லாரும் சூரிய பகவானை நினைச்சு தவம் பண்ணினாங்க. சூரிய பகவான் தோன்றினார். தர்மபுத்திரா, எல்லாரோடைய வயிறையும் நிறைக்கணும்னு நீ நினைக்கிற உன்னுடைய நல்ல எண்ணம் இருக்கே, அதை நினைச்சா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதனால நான் உனக்கு ஒரு பாத்திரத்தை தரேன்னு சொல்லி ஒரு பாத்திரத்தை கொடுத்தாரு. ஒரு அதிசயமான பாத்திரம், அள்ள அள்ள குறையாம அமுது வரக்கூடிய அந்த பாத்திரத்துக்கு பேரு அட்சய பாத்திரம். ஆனா அந்த பாத்திரத்துல அவள் சாப்பிட்ட பிறகு கடைசியாக அன்னம் நிற்கும் அப்படின்னு சொல்லி சூரிய பகவான் கொடுத்து அருளினார். அதனால அந்த பாண்டவர்களுடைய இடம் அன்னதான மையமாகவே மாறியது. அப்படி பாண்டவர்களுக்கு சூரிய பகவான் அட்சய பாத்திரத்தை கொடுத்த நாள் எந்த நாள் தெரியுமா? அந்த நாள் தான் அக்ஷய திருதியை நாள். அதனால அட்சய திருதியை அன்னைக்கு பூஜை பண்ணினா உங்க வீடும் அட்சய பாத்திரம் மாதிரி அள்ள அள்ள குறையாத செல்வங்களோட பொங்கி வழியும். அட்சய திருதியை மறக்காம நீங்க பூஜை பண்ணி வணங்குங்க. நன்றி, வணக்கம்.